கூட்டணி ஆட்சி ஒற்றை ஆட்சி அது பிரச்சனை. நோக்கம் இருக்கா? தலைமைக்கு ஒரு நோக்கம் இருக்கா? அதே தான். நீங்கள் எதை அரசியலாக பார்க்கணுன்னு பார்க்க மாட்டீங்க, எதை அரசியலாக ஆக்கக்கூடாதோ அதை ஆக்குவீங்க. மலையை வெட்டிட்டு போவான், அது உங்களுக்கு அரசியலாக தெரியாது. மண் அள்ளி விற்பான், அது அரசியலாக தெரியாது. தண்ணியை உறிஞ்சி விற்பான், அது அரசியலாக தெரியாது. எதையுமே உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன இதை பிடிச்சி சொல்லுவீங்க. நீங்கள் யானை போவதை விட்டுட்டு கொசுவை பிடிச்சி அடிச்சு கிடப்பீங்க. இப்போ காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மட்டும் வாக்குப்பதிவு நேர்மையாக நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? சரி, நீங்கள் குளத்தூரில் 9500 ஓட்டுக்கு மேலே கள்ள பதிவு இதில் தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்கன்னு வட இந்தியாவில் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு ஐயா ஸ்டாலின். அதுக்கு அவர் பதில். அதையும் நீங்கள் ஊடகவியலாளர் கேட்க மாட்டேங்கிறீங்க. இப்போ நான் ஈரோடு கிழக்கில் போட்டிட்டேன். நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க நான் கட்டுத்தொகை பெறக்கூடாது, டெபாசிட் வாங்கக்கூடாது. ஏன்னா பெரியாருங்கிற ஒரு தாக்கி பேசிட்டு அவர் ஊர்லேயே அவன் டெபாசிட் வாங்கிடக்கூடாது. நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. ஏன்னா அதிகாரம் உங்களுக்கு. நீங்கள் நியமித்த மாவட்ட ஆட்சியர், உங்களுடைய தேர்தல் ஆணையர், கள்ள ஓட்டு போடும்போதும் ஓட்டுக்கு காசு கொடுக்கும்போதும் தடுக்காத தேர்தல் ஆணையம் என்னுடைய வாக்கை நேர்மையாக எண்ணிரும்னு என்னை நம்ப சொன்னீங்கன்னா ஒன்று சொல்கிற நீங்கள் பைத்தியமாக இருக்கணும், இல்லை கேட்குற நாம் பைத்தியமாக இருக்கணும். வாக்குக்கு காசு கொடுக்கறதை தடுக்குமா? ஐயா ராகுல் காந்தி, அருமை சோதர் ராகுல் காந்தி, ஐயா ஸ்டாலின் இதை எதிர்த்து பேரணி நடத்துவாங்களா? பதில். மக்களாட்சியில் கடைசியாக மக்களுக்கு இருக்கிற வலிமை மிக்க கருவி என்பதே வாக்கு தான். அந்த வாக்கையும் விலை கொடுத்து வாங்கிட முடியும்னா மக்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அதுக்கு பேர் என்னங்க? மக்களாட்சி எங்க இருக்கு? அந்த முறையை நீங்க களையல. ஒரு தொகுதிக்கு 10 கோடி 20 கோடி 30 கோடி 40 கோடி முதலீடு செய்யுங்க. இந்த லாப தேவைக்கா மக்களின் சேவைக்கா? பதில் இருக்கா? இந்தியாவை கூட்டணி ஆட்சியில் தான் பல முறை ஆண்டிருக்கு. வாஜ்பாய் ஐயா தலைமையிலையோ ஐயா மன்மோகன் சிங் தலைமையிலையோ 2 முறை. கணக்கில்லாத சகிக்க முடியாத ஊழலால தானே ஆட்சியை மாத்தினாங்க. சரி, காங்கிரஸ் ஆட்சியில கண்ணு முன்னாடி ஒரு தீவுல எங்க இனத்தை கொல்லும் போது இந்த கட்சிகள் தடுத்து நிறுத்திச்சா? இனம்னு வேணாம், சக மனித சாவுனாவது பேசியிருக்கணும்ல, யாருமே பேசலையே. அப்ப கூட்டணி ஆட்சி நன்மை என்ன? சகிக்க முடியாத ஊழல் லஞ்சம் எப்படி வந்துச்சு? எப்படி வந்துச்சு? தலை முன்னாடி நின்று ஆட்சி செய்யறவன், படையை வழி நடத்துறவனுக்கு நோக்கம் இருக்கணும்ல. அது தவறா இருக்கும்போது எத்தனை பேர் கூட நின்னும் பயன் என்ன இருக்கு? தலைமை சமயக்காரன் சோத்துல வெஸ்த வச்சுட்டான். அப்ப எல்லாரும் சாகுறது தவிர வழி இருக்க? நீங்க எல்லாம் தான் வெங்காயம் வெட்டினீங்க, இவரெல்லாம் தான் வெள்ளைப்பூண்டு உரிச்சாரு, இவரெல்லாம் தான் அரிசி கலைஞ்சாரு. என்னடா நிகழ்ச்சி? தலைமை சமயக்காரர் இருக்கான்ல, நீங்க எல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு தெரியாம வெஸ்த கலந்துட்டான். நடக்கிறது என்ன இருக்கும்? சாவு தானே. அதான் இது கூட்டணி ஆட்சி ஒற்றை ஆட்சி அது பிரச்சனை. நோக்கம் இருக்கா? தலைமைக்கு ஒரு நோக்கம் இருக்கா? விஜய் வந்து வாழ்த்து தெரிவிக்கல, இந்த ஆண்டு வாழ்த்து வந்து அது வந்து தம்பியுடைய விருப்பம். ஏன்னா இப்ப ஐயா ஸ்டாலின் தெரிவிக்கலைங்கிறீங்க, அது அவருடைய விருப்பம். தெரிவிக்கிறது தம்பியோட விருப்பம். அதுலெல்லாம் போய் ஒரு கருத்து சொல்லிட்டு அதேதான். நீங்க எதை அரசியலா பார்க்கணும்னு பார்க்க மாட்டீங்க, எதை அரசியலா ஆக்கக்கூடாதோ அதை ஆக்குவீங்க. மலையை வெட்டிட்டு போவான், அது உங்களுக்கு அரசியலா தெரியாது. மண் அள்ளி விற்பான், அது அரசியலா தெரியாது. தண்ணியை உறிஞ்சி விற்பான், அது அரசியலா தெரியாது. எதையுமே உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி சின்ன சின்ன இதை பிடிச்சி தொங்குவீங்க. நீங்க யானை போவதை விட்டுட்டு கொசுவை பிடிச்சி அடிச்சுட்டு கிடப்பீங்க. உங்க பிரச்சனை தானே. யானை போயிடும், கொசு உள்ள வரும்போது தடுத்து பிடிச்சி அடிச்சுட்டு இருப்பீங்க. இது ஒரு நோய் தான். அந்த வாக்கு திருட்டு தொடர்பாக பீகாருக்கு சிஎம் இல்ல இது வந்து இதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. ஏன்னா நீங்க மறுபடியும் வாக்கு சீட்டு முறைக்கு வருவதுதான் 100க்கு 90 விழுக்காடு நேர்மையா வாக்குப்பதிவு நடக்க வாய்ப்பு இருக்கு. 100க்கு முழுமையா நான் சொல்ல மாட்டேன், இருக்கிறதுல கொஞ்சம் நேர்மை. காங்கிரஸ் எதுக்குது, திமுக எதிர்க்குது. சரி, அந்த வாக்கு எந்திரத்தை ஏன் நீங்க எதுக்கல? உலகத்துல எந்தெந்த நாடு வாக்கு எந்திரத்தை வச்சிருக்குன்னு பார்ப்போம். நான் எந்தெந்த நாடு? பங்களாதேஷ் வச்சிருந்துச்சு, இந்தியா வச்சிருந்துச்சு, நைஜீரியா வச்சிருந்துச்சு. பங்களாதேஷ் அண்மையில கடந்த தேர்தலில் இருந்து விட்டுருச்சு. இந்தியா மட்டும்தான் அதை பெரிய ஊழல்ல பெருத்த நாடுகள். இந்த நாடுகள் இது மட்டும்தான் கட்டி பிடிச்சிட்டு அழுகுது. உலகத்தில் எந்த நாடு வச்சிருக்கு? எல்லா நாட்டையும் முன்மாதிரி சொல்றீங்க, இதை ஏன் நீங்க இன்னும் வச்சு கட்டி பிடிச்சிட்டு அழுகுறீங்க? இப்ப காங்கிரஸ் ஆட்சி காலத்துல மட்டும் வாக்குப்பதிவு நேர்மையா நடந்துச்சுன்னு நீங்க சொல்ல வர்றீங்களா? சரி, நீங்க குளத்தூர்ல 9500 ஓட்டுக்கு மேல கள்ள பதிவு இதுலதான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்கன்னு வட இந்தியாவில் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாரு ஐயா ஸ்டாலின். அதுக்கு அவர் பதில் என்ன? அதையும் நீங்க ஊடகவியலாளர் கேட்க இருக்கிறீங்க. மொத்தமாவே இதுல மாறுதல் வேணுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். பீகாருக்கு போறதுனால அது ஒளிஞ்சிருமா என்ன? இது ஒரு அரசியல். தம்பி சொல்ற மாதிரி
இது கட்சி அரசியல், தேர்தல் அரசியல். மக்கள் அரசியல் அது இல்லை. மக்கள் அரசியலுக்கு வரணும், மக்களுக்கு அதிகாரம் வரணும்னா மறுபடியும் வாக்கு சீட்டு முறைக்கே போயிடுவோம். நம்ம அமெரிக்கா ஒரு வளர்ந்து விட்ட நாடு தானே, அது வாக்கு சீட்டுல தானே இருக்கு. ரஷ்யா, ஐரோப்பிய நாடுகள், இல்ல பிரிட்டன் எல்லாம் வாக்கு சீட்டுல தான் இருக்கு. அந்த முறைக்கு ஏன் நம்ம போகக்கூடாது? அதுல இது சும்மா போயிட்டு இருக்காது. அதை எங்க ஐயா அன்புமணி சொல்ற கருத்தை நான் ரொம்ப முழுமையா 100க்கு 100 விழுக்காடு வரவேற்கிறேன், ஆதரிக்கிறேன். ஏன்னா அது புத்தன் பிறந்த பூமி. அங்க பெரியார் பிறக்கல, உங்க பெரியார் பிறக்கல. அந்த இடத்துல அவர் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாரு சமூக நீதிக்காக. நிதிஷ்குமார் பெரியாரை பேசிக்கிட்டு அதை பேசிக்கிட்டு சமூக நீதி காத்த மண்ணு புண்ணுன்னு பேசிக்கிட்டு நீங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்காதனால அதவே நாங்க 50 விழுக்காடு இருக்கோம், 60 விழுக்காடு இருக்கோம், 80 விழுக்காடு இருக்கோம்னு எங்ககிட்ட மல்கட்டி நின்றுக்கிட்டு இருக்கான். ஏன் எடுக்க மாட்டீங்க? அந்த ஊர்ல எடுத்துருக்காங்களா? அதான் கேட்கிறாரு. நீங்க இங்க போனவதாவது நீங்க இங்க எடுப்பீங்கன்னு பாக்குறோம். புத்தனின் பூமியாவது உங்களுக்கு போதிக்கட்டு. அந்த கருத்தை நான் வரவேற்கிறேன். இதெல்லாம் சும்மா ஒரு அரசு இந்த இதுக்கு பரபரப்பை ஏற்படுத்தும். ஏன்னா பீகார்ல ராகுல் காந்தி போகும்போது பெரிய கூட்டம் கூடி இருக்கு. சகோதரர் ராகுல் காந்தி போகும்போது அதை போகும்போது ஒரு இதை பயன்படுத்திக்கலாம்னு நினைப்பாங்க. இப்ப இங்க நேர்மையா வாக்குப்பதிவு நடக்குதுன்னு ஐயா சொல்றாரு. இப்ப நான் ஈரோடு கிழக்குல போட்டிட்டேன். நீங்க முடிவு பண்ணிட்டீங்க நான் கட்டுத்தொகை பெறக்கூடாது, டெபாசிட் வாங்கக்கூடாது. ஏன்னா பெரியாருங்கிற ஒரு தாக்கி பேசிட்டு அவர் ஊர்லயே அவன் டெபாசிட் வாங்கிடக்கூடாது. நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. நீங்க நியமிச்ச மாவட்ட ஆட்சியர், உங்களுடைய தேர்தல் ஆணையர், கள்ள ஓட்டு போடும்போதும் ஓட்டுக்கு காசு கொடுக்கும் போதும் தடுக்காத தேர்தல் ஆணையம் என்னுடைய வாக்கை நேர்மையா எண்ணிரும்னு என்னைய நம்ப சொன்னீங்கன்னா ஒண்ணு சொல்ற நீங்க பைத்தியமா இருக்கணும், இல்ல கேட்கிற நாம் பைத்தியமா இருக்கணும். அது நேர்மையா நடந்துச்சுன்னு நீங்க நம்புறீங்களா? வாக்குக்கு காசு கொடுக்கறதை தடுக்குமா? ஐயா ராகுல் காந்தி, அருமை சகோதரர் ராகுல் காந்தி, ஐயா ஸ்டாலின் இதை எதிர்த்து பேரணி நடத்துவாங்களா? பதில் இருக்கா? பதில் இருக்கா? மக்களாட்சியில் கடைசியா மக்களுக்கு இருக்கிற வலிமை மிக்க கருவி என்பதே வாக்குதான். அந்த வாக்கையும் விலை கொடுத்து வாங்கிட முடியும்னா மக்களுக்கு என்ன உரிமை இருக்கு? அதுக்கு பேர் என்னங்க? மக்களாட்சி எங்க இருக்கு? அந்த முறையை நீங்க கலையல. ஒரு தொகுதிக்கு 10 கோடி 20 கோடி 30 கோடி 40 கோடி முதலீடு செய்றீங்க. அது லாப தேவைக்கா மக்களின் சேவைக்கா? பதில் இருக்கா?